பரம்புறம் என்ற பெயர். ஏன் பக்தர் படுகின்றார்க்கு மேலை சிதம்பரம் பேரூர் பத்திபுரியிலே வந்து படிபவர்களுக்கு வரம்பில் ஆனந்தம். என்ன அழகான சொல்லாட்சி பாருங்க. எல்லை இல்லாத ஆனந்தத்தை அந்த ஊரிலே வந்து படிபவர்களுக்கு கொடுப்பாங்க. வரம்பில் சிவபெருமானுடைய 8 குணங்கள்ல ஒன்று வரம்பில் இன்பமுடைமை என்பதை நாம் அறிவிப்போம். ஆக எல்லையில்லாத வரம்பில் ஆனந்தம் ஆங்கே தந்திடலாம். ஓங்கள் தையரோடு எனக்கு சார அந்தில் வாழ்ந்து இருக்கைதனில் ஆனந்தம் விளைதலான. ஓங்கள் என்பது மலைக்கு பெயர். ஓங்கள் தையல் தையல் என்பது உமையம்மைக்கு பெயர். தையலா தையலிலே தாழ்ந்து விட கடவேனை. தையல் மகளிர். இங்க ஓங்கல் தையல் என்று சொன்னால் ஓங்கல் இமயமல். மலைக்கு மகளாக பிறந்தால் தெரியாது. எனவே ஓங்கல் தையல் எனக்கு உமாதேவியோடு சிவபெருமான் விழுந்திருந்து அங்கு சால அந்தில் வாழ்ந்து இருக்கை தன்னில் ஆனந்தம் விளைத்தலான எனக்கு மேலான மகிழ்ச்சியை தருகிறான். அந்த புறம் பரம் புறம் என்றால் அந்த நகருக்கு மேலான நகரம். பரப்புறம் புறம் என்பது நகரம், பரம் மேலாம். எனவே அந்த ஆனந்தத்தை எங்கே கொடுப்பார்கள்? புத்தி மிக்கு அருளும் அந்த புறம். புத்தி என்பது புத்தி. புந்த மிக்கு அருளும் அந்த புறம். புத்தியில் மிகுதியாகிய தோன்றி அருளக்கூடிய அந்த நகரம். அந்த புறம் என்பது அந்நகரம் என்று. அந்த புறம் அந்நகரம். பரம்புறம் மேலான. எனவே மேலை சிதம்பரம், பேரூர், பத்திபுரிய தலத்திலே வந்து படிபவர்களுக்கு எல்லையில்லாத ஆனந்தத்தை ஆங்கே கொடுப்பதாலும் உமாதேவியோடு இருந்து வழிபடுபவர்களுக்கு மேலான மகிழ்ச்சியை தருவதாலும் அந்த ஆனந்தத்தை புத்தியிலே அருளுகிற அந்த நகருக்கு பரம்புரம் என்று ஒரு பெயர் அமைத்தது. 31வது மருவிய பாவம் நீக்கி மனம் வெளிப்படுத்தலாம். துருவர் மேலாம் முத்தி சுடமே வெளி சார்ந்தோருக்கு தகுதியாம். விண்ணோர் தகுதியில் வசித்தலாம். கருதியது அரு பேரூரை ககனமா புரியத்தாரால். மருவிய பாவம் நீக்கி மனம் வெளிப்படுத்தலாம். ஆக பேரூர் தலத்திலே மேலை சிதம்பரத்திலே பரம்பரம் என்ற நகரிலே வந்து வழிபடுபவர்களுக்கு மருவிய பாவம் நீக்கி அவர்கள் செய்த பாவத்தை போக்கி மனதை வெட்ட வெளியாக ஆக்கும். இது பெரிய ஒரு உயர்ந்த வேலை. மனம் எப்ப வெட்ட வெளி ஆகிறதோ அப்பொழுதுதான் நல்லருள் அங்க நமக்கு கூடும். அதனால சிவப்பிரகாசத்துல உமாபதீசன் சொன்னார், ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கழியாத வரும் யானை கடல்
வாழும் மரமாகும் அடியாடும் மலத்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும். உமாபதி சிவம் கூறிய விநாயகர் பாடல் சுப்பிரகாசத்துல உளமான வெளியாகும் என்பதுதான் மனம் வெளிப்படுதல். மனம் பலவிதமான பிரச்சனைகளில் ஆளாமல் விநாயகரை வெளிப்படுவதால், பேரூர் பெருமானை வெளிப்படுவதால் அது வெட்ட வழியாகும். ரொம்ப அருமையான பகுதி இந்த மனம் வெளிப்படுத்தல் என்ற பகுதி. ஏன் அந்த மனம் வெட்ட வழி ஆனால்தான் அடுத்த செய்தி அது உள்ள வாங்கும். அடுத்த செய்தியை வாங்கக்கூடிய நிலையில் நாம. அதனால சிவபிரகாசத்துல முதல் பாடல்ல ரொம்ப அருமையா காட்டு. இந்த மனம் உளமான வெளியாகும். சிவபிரகாச பாடல் அதாவது உயிருக்கு இருக்கிற அறியாமை நீக்கி மெய் உணர்வு உண்டாவதற்கு ஞான பெருவழியாகும் முறை எழுதினார். அப்ப உள்ள என்ன ஆகணும்? அறியாமை நீக்கி ஞான பெருவழியை பெறுவதற்கு தகுதி உடையதானது. அந்த தகுதியை வேறொரு வழிபட்டா கிடைக்குமா? ஆக உமாபதி சிவம் கருத்தும் கட்சிய முனிவர் கருத்தும் எப்படி இயைந்து போகுது பாருங்க. மறுவிய பாவம் நீக்கி இன்றைக்கும் பல திருத்தலங்கள், தேவார திருத்தலங்கள், எந்த திருத்தலத்துக்கு போனாலும் அந்த தலத்தை வழிபடுவதாலும், அந்த தலத்திலே இருக்கிற அந்த தலத்தை செல்வதாலும், தலத்திலே இருக்கிற பெருமானை வழிபடுவதாலும், தல தேவாரத்தை பாடுவதாலும் பாவம் நீங்குகிறது. பாவம் நீங்கிறதுக்கு ஒரு அருமையான எளிமையை காட்டுகிறார். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதோர் பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வெட்க வேண்டில் சொல்லுவேன் கேள் நெஞ்சே. அப்புறம் சுவாமி நெஞ்சுக்கு எப்படி அறிவுறுத்துறார் பாருங்க. பல கோடி பிறவியிலே அறியாமையின் காரணத்தால் நீ செய்த பாவங்கள் உன்னை விட்டு நீக்க வேண்டுமா? நீ வீடு பேராகிய பெருஞ்செல்வத்தை பெற வேண்டுமா? உன்னை சுற்றி இருக்கிற பலவினைகள் நீக்க வேண்டுமா? உனக்கு வழி சொல்லுகிறேன் கேட்பாயா? இது யாராவது அறிமுகம் சொல்ல முடியும்? மனிதர்கள் இங்கே வம் என்று அழைத்தவர் தானே. சரி, எதுக்கோ கூப்பிடுறாரே சிவகுமார் ஐயா, சிவகுமார் ஐயான்னா சிவபெருமான் சொல்றேன். எதுக்குன்னு போவோம் அங்க போனார். கிரீடம் தான் நான் உங்களுக்கு ஒரு பழம் தர்றேன், சாப்பிடுறியான்னு கேட்டேன். நாம சாப்பிடும். அது நமச்சிவாய பழம். அது என்ன பழம்? அது நமச்சிவாய. அந்த புது பழத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறார் திருநாவுக்கரசர். அது தின்று கண்டாருக்கு தித்தித்தவாறு. ஆக பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் புராணம் படிப்பதால், கடவுள் வழிபாடு செய்வதால் என்ன போக வேண்டும்? பலர்களை நீக்க வேண்டும், பாவம் போக வேண்டும், துன்பம் நீக்க வேண்டும். இதுதான் இறை வழிபாட்டுல வழிபாடு செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன். அந்த பயனை பதியந்தோறும் பாடுகிறார் ஞானசம்பந்தர். எனவே உயிர்களினுடைய பாவத்தை போக்கவல்ல அற்புத மந்திரங்கள் நம்முடைய திருமுறை.
பற்றி நின்ற பாவங்கள் மாற்ற வேண்டிய பலகலைக்கு செல்வதோ பரிசு வேண்டும். சுற்றி நின்ற சூழ் பிள்ளைகள் இருக்க வேண்டிய நெஞ்சே சொல்லுங்க உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னை எல்லாம் ஒரு தெய்வம் உள்ளேன் என்றும் கச்சார்த்த புரியா என்றும் ஆறுரா என்று போவதற்கு அப்பர் காட்டுகிறவள் யாரும் சொல்ற நீ நாளும் நன்னெஞ்சே நினைக்கின்றாய் சாய்காட்டு பெருமாக்கே இவையெல்லாம் முனிவர் பெருத்தலை நெஞ்சிலே கொண்டு வேலூரிலே இருக்கிற பெருமான் அவரை வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவன் பாவத்தை போக்குவான். மருவிய பாவம் நீக்கி மனம் வெளிப்படுத்தலாலும் இந்த மனம் மெஞ்ஞானம் பெறுவதற்கு தகுதி உடையதாக வெட்டவெளியாக இருக்க வேண்டும். அதற்கப்புறம் துருவரும் மேலா முக்தி சுகமெனும் வெளிச்சார்ந்தோர்க்கு தருதலினானால் துருவரம் நல்ல சொல்லாட்சிங்க ஆராய்வதற்குரிய இடம் என்று உரை எழுதினார் புதுமை. துருவரம் மேலா முக்தி சுகம். சுகம்னா உலகியல் சுகம் வேறு, நிலையுடைய பெருஞ்செல்வமாகிய சுகம் வேறு. அந்த சுகத்துக்கு அருணகிரிநாதர் பெயர் வைத்தார் பரம சுகம். நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் இந்த திருவிடை என்ற ஒரு திருப்புகழ்ல காட்டுகிறார். அந்த அருணகிரிநாதர் அந்த பரம சுகம் தான் மேலா முக்தி சுகம். அருமையான சுகம். நாம் அறிவால் ஆராய்ந்து காண்பதற்கரிய மேலான பேரின்பம், அதான் முக்தி பேரின்பம். துருவரும் மேலா முக்தி சுகமெனும் வெளிச்சார்ந்தோர்க்கு அந்த வெட்ட வெளியில இருப்பவர்களுக்கு பேரானந்தத்தை தருதலான மேலான முக்தி பேரின்பம் என்னும் சுகத்தை கொடுத்தலாம். விண்ணோர் தகுதியின் வசித்தலாம். தேவர்கள் அங்கே வாழுகிறார்கள். அது அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப வசித்தலாம். கருதிய தருள் கருதியது அருள் பேரும். அவன் என்ன கேட்கிறோமோ அதை கொடுப்பார். கருதியது அருள் பேரூரை ககனமாக்குறி என்பாரால். காரணம் பாருங்க, என்ன அருமையா காட்டுறாரு. ஆக மனம் வெளிப்படுத்தலாலும் பிறகு முத்தி சுகம் தருதலாலும் பிறகு தகுதியில் வசித்தலாலும் அந்த ஊருக்கு பெயர் என்ன? நகரமாபுரி என்று காட்டு. இதுவரை மேலை சிதம்பரம், வேலூர், பத்திபுரி, பரம்புரம் என்று 5வது பெயர் ககனமாபுரி என்ற அந்த ஊருக்கு பெயர் என்று அழகுபட காட்டுவதை அடுத்த பாடல்
32. எதனை மற்ற எவர்கள் வேட்டு அங்கு எய்தினும் அதனை அன்னமோ மதபுறப் பெறுதலான் வளவிய ஆசையாதி கதுமனக் களைகளாம் கண்ணுனக்கு இன்ப வெள்ளம் புதுவதில் இயலும் போத புறம் எனப்படும் அப்பேரு என்று இந்த பாடல் காட்டி. ஆக எதனை மற்ற எவர்கள் வேட்டு அங்கு எய்தினும் வேட்டல் என்பது விருப்பம் என்று கேட்டலால் கேள்வி, வேட்டலால் கேள்வி. நீ என்ன விரும்பி இறைவனை வேண்டுகிறாயோ அதை இறைவன் கொடுப்பார். இது அப்பர் சுவாமிகள் தான் அழகாக காட்டுகிறார். தூண்டு சுடரணைய சோதி கண்டாய், தொல்லமரர் சூழா மனிதான் கண்டாய், காண்டற்கரிய கடவுள் கண்டாய், கருதுவார்க்கு ஆற்ற எழியான் கண்டாய், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். என்ன கேட்கிறீங்களோ அதை கொடுப்பார். எதனை மற்ற எவர்கள் வேட்டு அங்கு எய்தினும் எந்த ஒரு பொருளை யார் விரும்பி அங்கே வந்து அவரை வழிபட்டால் வேட்டங்கு எய்தினும் அங்கே அவர்கள் அந்த வேண்டிய விண்ணப்பத்தை பெறுவார்கள். அதனை அன்னோர் மதபுறப் பெறுதலானும் அங்க வந்தவர்கள் அதை பெறுவார்கள். வளவிய ஆசையாதி கதுமன கலைதலாம். வளவிய ஆசை சொல்லப்பட்டார்கள். வளவினா ஆசை வந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆசைக்கோர் அளவில்லை என்றார் தாய்மான சுவாமிகள். அகிலமெல்லாம் கட்டி ஆழினும் கடல் மீது ஆணை செலவை நினைப்பர். உலகம் முழுவதும் தன் குடைக்கீழ் கொண்டு வந்தாலும் அரபிக்கடலும் வங்காள விரிகுடாவும் இந்து மகாசமுத்திரத்துக்குள்ள ஏதேனும் ஒரு கோட்டையை கட்டி ஆளலாமா என்று நம்முடைய மனிதன் தானே. அதனால் அந்த ஆசை வேண்டாம், சிவபெருமானோடு சேரக்கூடிய ஆசை வேணும் என்று மணிவாசகர் ஒரு பதிகமே பாடவில்லை. அது உங்களுக்கு தெரிந்ததுதான். சிறிய நினைவூட்டுவேன். கருணக்குடியோன் காணமாட்டா கடல் சேவடி என்னும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியையும் இருளை துறந்துட்டு ஏன் அந்த அறியாமைக்குள்ள கிடக்கிற, நீ வாராஜா இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய். சுவாமி பார்த்து நினைச்சு கூப்பிட்டாதாங்க இருளை நீக்க முடியும். அது வரைக்கும் அந்த முயற்சி இருக்குதே தவிர அந்த முயற்சியில கூட எத்தனையோ எண்ண அலைகள் மோதுகின்றன. அதனால் அந்த ஆசை நீங்க நம்புறார் திருமூலர். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் என்று காட்டினார். ஆசையருமின்கள் ஆசையருமின்கள் ஈசனோடு ஆயின் நீ சிவபெருமானோடு சேர வேண்டும் என்று சொன்னால் நும் ஆசையருமின்கள் என்று திருமூலர் காட்டுகிறார். அந்த திருமுறை கருத்துக்களை எல்லாம் தன் அறிவிலே பதிய வைத்தவர் கச்சியப்ப முனிவர். ஆனால் இந்த பேரூரிலே வந்து வழிபட்டால் வளவிய ஆசை. நீ என்ன ஆசைன்னு என்னங்கிறீங்க? பேருக்கு ஆசைப்படும், துண்டுக்கு ஆசைப்படும், புகழுக்கு ஆசைப்படும். ஐயோ அதை வெளியில சொல்லவே முடியாது. எனவே அந்த ஆசையை
பேருக்கு வந்து வெளிப்பட்டார். கதுமன களைவதான ரொம்ப வேகமா போக்கியிருப்பான். உலகத்தால எந்த ஆன்ம முயற்சியாலையும் நீக்க முடியாத ஒரு நோய் ஆசை. அத 3ஆக பிரிச்சாங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3க்கு பெரிய வேதனைன்னு காட்டினார் அருணகிரிநாதர். மூவேடனை என்று முடித்திடுமோ முருகா, என் வாழ்நாளில் இந்த மண்ணாசையும் பெண்ணாசையும் பொன்னாசையும் எப்பப்பா முடியும்? மூவேடனை என்று முடித்திடுமோ என்று காட்டுகிறார். அதை மிக அழகுபட முனிவர் பெருந்தகை வளவிய ஆசையாதி கதுமன களைதலாலும் போன உடனே நீக்குமாமே. என்னமோ இந்த பிராணம் பிடிப்பதால் இன்றிலிருந்தாவது அந்த வளவிய ஆசையை பெருமான் நீக்கிட வேண்டும் என்று வேண்டிக்கும். வளவிய ஆசையாதி கதுமன களைதலாம் கண்ணுடன் கின்ப வெள்ளம் புதுவதில் இயலும் போதப்புறம். யார் அந்த பேரூர் பெருமானை தியானிக்கிறார்களோ கண்ணுனருக்கு இன்ப வெள்ளம் தான். கண்ணுணர் தியானிப்பவர்கள் என்று பொருள். ரொம்ப உரையாசிரியர் அருமையா காட்டுகிறது. பேரூர் பெருமானை கண்ணுணர் மனதுக்குள்ள வைத்து தியானிப்பவர்கள் அவர்களுக்கு இன்ப வெள்ளம் புதுவதில் இயலும் அந்த பேரின்ப வெள்ளத்தை கொடுப்பார். அதனால் அந்த ஊருக்கு பெயர் போதபுரம் என்று பெயர். ரொம்ப அழகான பேர் பாருங்க, போதபுரம். போதம் என்பது ஞானம் என்று சிவஞானம், நல்ல சிவஞான போதம் என்று பெயர். எனவே புதுவதில் ரொம்ப அருமையான சொல். புதுவதி என்பது புதிதாக இந்த உயிருக்கு எதுவுமே அனுபவிக்கிற பொருள் எல்லாம் புதிதாய். உலகத்துல எப்பொழுதும் புதிதாக இருக்கிற ஒரு இன்பம் பேரின்பம் ஒன்றுதான். மற்றதெல்லாம் உண்டதே உண்டு, உடுத்ததை உடுத்து, உரைத்ததை உரைத்து, கண்டதே கண்டு கழிந்தன கடவுளால் எல்லாம் காட்டுகிறேன். பட்டினத்தார் தான் காட்டு. இந்த பட்டினத்து பெருமானுக்கு நாளை மறுநாள் குருபூசனம். கண்ணுனர்க்கு இன்ப வெள்ளம் புதுவதின் இயலும் போத புறமனப்படும் அப்பேரும் ஆக போதபுரம் என்று பெயர். 33வது பாடல். பெருகிய செல்வம் மன்னி பேதுசை அழுக்காராதி திருகிய குற்றம் நீக்கி செருந்திடும் மலைகள் தோறும் மருவிய சிறுங்காரத்தின் வன்குண நடித்தலாலே பொருவில் நாட்டிய புறப்போர் உண்டது பேரும் வைப்பு. இன்னொரு பெயர் சொல்லுகிறார், நாட்டியபுரம் என்று அதற்கு பெயர். பெருகிய செல்வம் மன்னி பேதுசை அழுக்காரா. மிகுதியான செல்வம் வந்துவிட்டால் அந்த செல்வத்தின் மூலம் மயக்கத்தால் பொறாமை முதலிய குற்றங்கள் வரும். ஆக செல்வம் மிகுதியாகிற பொழுது மனதை பற்றி இருக்கிற அழுக்காறு முதலியவைகள் தோன்றும். ஒரு பாட்டு, பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் பொருளே என்று காட்டுகிறார். ஆக அழுக்காறு முதலியவைகள்
நமக்கு தோன்றுகிற பொழுது அவற்றை முழுமையாக நீக்கி அன்பு, காதல் போன்ற குணங்களை நிலைநாட்டி அவை மிகுமாறு செயல்படுத்துபவர். அப்படி நடிக்குமாறு செய்வதால் நாட்டியபுரம் என்று பெயர். நாட்டுதல் தேவையற்றவைகளை நீக்கி தேவையானதை உறுதிப்படுத்துதல் நாட்டுதல் என்று பெயர். ஆக நன்மைகளை உள்ளத்தின் கண் நிலைநாட்டியதால் அந்த ஊருக்கு நாட்டியபுரம் என்று பெயர். ஆக செல்வம் வந்தால் எல்லாருக்கும் அந்த பொறாமை வரும்னு காட்டுறாங்க. அதனால மணிவாசல் பெருமான் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் காட்டுகிறார். ஆக செல்வத்துக்கு ஒரு பேர் அல்லல்ல, செல்வம்னாலே அல்லல். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். எனவே பெருகிய செல்வம் பண்ணி பேரு செய்து அழுக்காராது. அழுக்காறு ரொம்ப கொடுமையான கோயில். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இதெல்லாம் நம்ம வாழ்க்கை கடைய வேண்டும். இவை 4 இழுக்கார் என்பது அறம் என்று வள்ளுவ பெருமான் காட்டுகிறார். இழுக்காரை வள்ளுவ பெருமான் ஒரு பாவின்னு காட்டு. அழுக்காறு நமக்கு மிகப்பெரிய பாவத்தை கொடுத்துவிடும். அது என்ன செய்யும்னா, அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீமொழி வைத்து விடும். அழுக்காறு வந்து விட்டால் லட்சுமி நம்ம வீட்டை விட்டு போய் அவங்க அக்காவளை கொண்டு குடி வச்சுட்டு போயிடுவோம். ஆனா அது நீக்கிறதுக்கு நம்மால முடியுமா? ஆனால் அந்த அழுக்காறு வந்தா என்ன ஆகும்? திருகிய குற்றம். நம்முடைய மனம் அதனால மாறுபட்டு போய்விடும். ஆக மனதை நன்மையிலே இருந்து மாற்றி தவறான எண்ணத்திற்கு தூண்டுவது எது? அழுக்கா. அதனால திருவிய குற்றம். இது அப்பர் சுவாமிகள் ஒரு தேவாரத்துல காட்டுகிறார். உனக்கு தவம் பெருக வேண்டுமா? உன்னுடைய அறியாமை நீங்க வேண்டுமா? உனக்கு திருகிய மயக்கமான சிந்தை திருந்த வேண்டுமா? நீ பேரானந்தத்தை பருக வேண்டுமா? ஒரே ஒரு வழிதான். திருமருகல் என்கிற திருத்தலத்திலே இருக்கிற பெருமானை நீ வழிபடுவாயாக. ஒரு இனிப்பு சாப்பிடுறீங்க, அது பார்த்ததும் மகிழ்ச்சி இருக்கு. ஏன்? அதை முன்னமே சாப்பிட்டு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. லட்டா எனக்கு ஒண்ணு கொடுங்களேன். இப்ப அந்த எண்ணம் வருது. அத பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி, எடுப்பது ஒரு மகிழ்ச்சி, வாய் மகிழ்ச்சி, எச்சில் ஊற உள்ள போறது ஒரு மகிழ்ச்சி. அதோட லட்டு கொடைய அடிச்சு ஒரு காணாம போயிடும். கழுத்து கீழே போன லட்டுன்னு தெரியுமா? கழுத்து கீழே பூந்தி எல்லாம் அப்படியே இருக்குமா? நினைச்சு பாருங்க. திருநெல்வேலி அல்வா கேட்டாலே மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு சிவப்பாரியா. இல்ல கல்லு போனதுக்கு அப்புறம் வேற என்ன சாப்பிடுறேன்? முறுக்கிய சாப்பிட முடியும்? அந்த அல்வா பார்க்கணும், வாயில வைக்கணும். திங்கன போயிடுச்சுன்னா என்ன தெரியுது பாருங்க. சூடா இருந்தா சுட்டு வச்சிடும், ஜில்லுன்னு இருந்தா அது இது வரைக்கும் தான் தெரியும், இதுக்கு கீழே தெரியாது. ஆனால் திருமதிகள் எழுத்தருளி இருக்கிற பெருமானை நீங்கள் எண்ணுவீர்களானால், பார்ப்பீர்களானால், அவருடைய திருவடியை வாழ்த்துவீர்களானால் உங்களுக்கு இன்பம் கிடைக்கும்.
அது அப்படியே மாணிக்க வாசகர் காட்டுகிறது. ஒரு பூவுல தேன் இருக்கு. அந்த தேனை உங்களுக்கு வண்டு போகும். அந்த வண்டை பார்த்து சொல்றாரு, ராஜா வண்டை, இந்த பூவுல எவ்வளவு பெரிய தேன் இருக்கு. இதுக்காக தினம் போய் நீ குடிச்சு சிரமப்படுற. உனக்கு ஒரு வழி சொல்றேன் கேளு. நீ நேர தில்லைக்கு போ. அங்க சுவாமியினுடைய தூக்கி திருவடி இருக்கு. அங்க போனீங்கன்னா தேனுக்குள்ளேயே வரலாம். அருமையான பாட்டு. ஆக அப்படியே நெஞ்சுக்கு விளக்குகிறார். திணைத்தனை உள்ளதோ பூவினில் தேன் உண்ணாதே. அந்த திணைத்தனை உள்ளது ஒரு பூவினில் தேன்தான் மனித வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அற்ப சுகம். ஆனா மனசு என்ன விட்டு தொலைக்குதா? ஒரு ஊறுகாய் மேல இருக்கிற பற்றி தொலைய மாட்டேங்குது. அது மாதிரி எத்தனை பற்று நினைக்கிறீங்க? திணைத்தனை உள்ளது ஒரு பூவினில் தேன் உண்ணாதே. நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் அனைத்து எலும்பு உள் நக ஆனந்தத்தேன் சொரியும் குறிப்புடையா என்று ஒரு பெரியவரை மணிவாசக பெருமான் அறிமுகம் செய்து வைக்கிறார். அதை அப்பர் பெருமான் காட்டுகிறார். பெருகலாம் தவம், பேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம். இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? மருகலானடி வாழ்த்தி வணங்கவே. உலகலாம் நண்பதற்கரியவன், இளவுலாவிய நீர்களிவரடியன், அலையில் சோதிய நம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எந்த விதமான முற்றுவழியும் இல்லை. அரிச்சம் டிக்கெட் கூட வாங்க வேண்டாம். உங்க வாயால தென்கில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றன காலங்கள் அகனாய் போற்றி என்று சொன்னால் போதும். திருகலாவிய சிந்தை திருத்தலாம். ஆக அழுக்காறு, அவா, வெகுளி முதலான குணங்கள் மூலமாக திருகக்கூடிய ஒரு உள்ளத்தை அந்த குற்றம் நீக்கி செறிந்திடு மறைந்த ஒரு மருவிய சிறுங்காலத்தின் வன்குணம் அளித்தலாம். ஆக மக்கள் நிறைந்து வாழ்கின்ற வீடுகளில் எல்லாம் வன்குணம் என்று காட்டினார். நல்ல சொல்லுங்க, வன்குணம். வன்குணம் என்பது மகிழ்ச்சியை கொடுப்பது. அதுக்கு வன்மைன்னு பேர். வளர்ப்பும் என்று பொருள் வன்குணம். இதுக்கு விளக்கம் வேணும்னா மனவாசங்கடத்தாரருடைய உண்மை விளக்க நூல்ல வன்மை தரும் ஆகம நூல் என்று காட்டினார். ஆகம நூல் என்ன செய்யும்னார்? படிப்பவனது உள்ளத்தை வளம்படுத்தும். வன்புகள் மூவர் என்று சொல்வார். எனவே வன்குணம் நடித்தாலே அந்த அன்பாகிய குணம் நடித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு பொருந்தியதால் அழுக்காறு தோன்றிய பொழுது அவற்றையெல்லாம் நீக்கி அன்பு, காதல் ஆகிய குணங்கள் நம் உள்ளத்தின் கண்ணை இருக்கும்படியாக நிலைநாட்டி அவை நம் உள்ளத்திலே மிகுதியாக செயல்படுமாறு நாட்டுபவர். எனவே அந்த செயலை நடிக்குமாறு செய்வதால் அங்க இருக்கிற அந்த ஊருக்கு என்ன பெயர்? நாட்டியபுரம். நிலைநாட்டியதால் நாட்டியபுரம். ஆக அழுக்காறு நீக்கிய இல்லங்களில் அன்பு, காதல், நாட்டியம் செய்ததால் நாட்டியபுரம்.
அதை இங்க சொல்லுகிறார். சிருங்காரத்தின் பெண்குணம். சிருங்காரம் என்பது அன்பு, காதல் என்ற பொருள் அமையும். நாட்டிய புறப்பே பூண்டது பேரூர் வைப்பு என்கிற பெயர் ஏற்பட்டது என்று காட்டுகிறார். மேலும் தொடர்ந்து எவ்வகை திருவும் வேட்டோர்க்கு இயக்கும் 34வது பாடல். காரணத்தினாலும் எவ்வகை திருவினோடும் இருநிதி கூடலானும் அவ்வியம் அணுக்கும் ஆதி தாண்டவம் ஆடலானும் அவ்வியல் வேறூர் ஆதி உரியன அகிலத்து ஓங்கும். இந்த ஊருக்கு பெயர் என்ன? ஆதிபுரி என்று பெயர். எவ்வகை திருவும், எந்த செல்வம் வேண்டுமோ அந்த செல்வம் வேட்டோர்க்கு, வேட்டல் விரும்புதல் பொருள். யார் எதை வேணும் கேட்கிறாங்க. சில பேர் உடல் ஆரோக்கியம் கேட்பாங்க, சில பேர் நோய் நொடி இல்லாமல் கேட்பாங்க, சில பேர் நல்ல திருமணமாலும் கேட்பார், சில பேர் நல்ல மனைவி நல்ல கணவன் கேட்பார், சில பேர் நல்ல பிள்ளைகள் கேட்பார், சில பேர் தல யாத்திரை கேட்பார்கள், சில பேர் பாராயணம் கேட்பார்கள், சில பேர் பாடுகிற பாட்டு பாடக்கூடிய கவி வன்மை வர வேண்டும் என்று கேட்பார், சில பேர் மீளா அடிமை என்று கேட்பார். அப்படி வேட்டோருக்கு இயக்கும் காரணத்தினால் அந்த விரும்பியவருக்கு கிடைக்க செய்வார். அந்த காரணத்தாலும் எவ்வகை திருவினோடும் 34வது பாடல் காமிங்க. எவ்வகை திருவினோடும் இருநிதி கொடலாலும், எத்தகைய மிகுதியான செல்வம் இருந்தாலும் அவர்களுக்கு இருநிதி, அந்த நீதி என்பது சங்கநிதி பதுமநிதி என்று சொல்லும். செல்வத்துல மிக உயர்ந்தது சங்கநிதி பதுமநிதி. அப்பர் பெருமான் அந்த 2 நிதியை கொடுத்தாலும் கூட நான் விரும்ப மாட்டேன், சிவபெருமானுடைய அடியவருக்கு நான் அன்பு ஊட்டுவதை விரும்புவேன். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாட தருவரே அவர் செல்வம் மதிப்போமல்லோ. என்ன அப்பர் பெருமானுடைய பற்றின்மையில் தெளிந்த உள்ளம் அந்த திருவினோடு இருநிதி கூடலானும் அவ்வியம் அணுக்கும். அணுக்கும்னா நீக்குதல். அவ்வியம் வராமை, இது வரவே கூடாது. அதனால சொன்னார் பெரியவர்கள், அவ்வியம் பேசேல். எல்லாரும் தெரிந்ததுதான். எங்க சொன்னா கேக்குது மனசு. அவ்வியம் பேசேல், அவ்வியம் அணுக்கும் ஆதி தாண்டவமானலாகும். அந்த பொறாமை உலக உயிர்களுக்கு நீங்குமாறு எல்லா பொருளுக்கும் தொடக்கமாக இருக்கக்கூடிய ஆதியாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் நடனம் புரிதலால் அவ்வியல் பேரூர் ஆதிபுரி. அந்த ஊருக்கு என்ன பெயர்? ஆதிபுரி. ஆதி என்பது இறைவன் என்று. திருவாசகத்துல இறைவன் உலக தோற்றத்திற்கு ஆதியாக இருக்கிறார், உலக ஒடுக்கத்திற்கு அந்தமாக இருக்கிறார் என்பதை 20வது பாடல்ல மணிவாசக பெருமான் வலியுறுத்துவது உங்களுக்கு தெரியும். போற்றி அருளுக ஆதியா பாதம், போற்றி அருளுக அந்த மாம்சத்தில் இருக்கு. எனவே உயிர்களுக்கு பொறாமை நீக்கவும் இறைவன்
நடனமாடுவதால் அதற்கு ஆதிபுரி என்று பெயர். ஆக விரும்பியவர்களுக்கு செல்வம் கொடுப்பதற்கு காரணமாக இருத்தலாலும், பிறகு கூடலாம் சங்கநிதி பதுமநிதி ஆகியவை கூடுதலாலும், ஆடல் புரிவதால் ஆடலாம் ஆதிமுறை காரணத்தினாலும் கூடலாலும் ஆடலாலும் ஆதிபுரி. இந்த வரியில இருக்கிற கடைசி சொல்ல இணைங்க. காரணத்தினாலும் கூடலாலும் ஆடலாலும் ஆதிபுரி என்ற பெயர் இந்த உலகத்திலே வழங்கியது என்று காட்டுகிறார். எனவே இந்த பெருமானுடைய திருப்பெயர்கள் அமைந்த இந்த திருத்தலத்திலே நமக்கு எப்படியாய் பக்தி இல்லாவிட்டாலும் பக்தி வர வேண்டும், பொறாமை நீக்க வேண்டும், அழுக்காறு நீக்க வேண்டும், பழகிய ஆசை நம்மை விட்டு நீக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் பெற்ற வழியாய் பேரானந்தத்தை பெறுவதற்கு தகுதியுடையதாக எல்லாம் வல்ல பட்டி பெருமான் நம்மை ஆக்க வேண்டும் என்று கருணாமூர்த்தியாகிய பச்சை நாயுடனாகிய பட்டி பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, இன்றைய நாளில் இன்ற பொழுது இவையெல்லாம் சிந்திப்பதற்கு காரணமாக இந்த எல்லோர் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளால் வணங்கி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்யும். சிவாய திருச்சிற்றம்பலம். ஐயா உபதமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு செய்தார்கள். ஐயா சிவாயம். திருச்சிற்றம்பலம். மாமரை முனிவர் வாழ்க, மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டினாய